வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திடீரென நடிகர் விஜய்க்கு எதிராக பேசிய துவங்கிய பிரேமலதா விஜயகாந்தா தவக கட்சிக்கு பகிரங்க எச்சரிக்கையாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது நடிகர் விஜய் இப்போதும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் தலைவராக தான் இருந்து வருகிறார். ஆனால் விஜய் நடிக்க ஆரம்பத்திலிருந்தே அவர் நாளைய தீர்ப்பு படத்தில் நடித்த பிறகுதான் அவருக்கு ஒரு பெரிய அளவில் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பும் கிடைக்காத நிலையில்தான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு அண்ணனாக செந்தூரபாண்டி படத்தில் நடித்து கொடுத்திருந்தார். அது மட்டுமின்றி இயக்குனர் S.A. சந்திரசேகர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர் ஆவார். 17 படங்களுக்கு மேல் தன்னை வைத்து படம் இயக்கவர்தான் என்ற நட்பின் அடிப்படையில் தான் சம்பளம் வாங்காமல் கூட செந்தூரபாண்டி படத்தில் கேப்டன் அவர்கள் நடித்திருந்தாராம். ஆனால் விஜய் வளர்த்த நிலையில் முன்னணி நட்சத்திரமாக மாறிய நிலையில்தான் கேப்டனை அவர் பெரிதாக கண்டுகொள்ளவில்லையாம். அது மட்டுமின்றி குறிப்பாக விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் சினிமா வளர்ச்சிக்கு விஜய் எந்த வகையில் உதவவில்லை என்பது உண்மைதான். விஜயகாந்த் விஜய்க்கு உதவியது போல சண்முக பாண்டியனுக்கும் விஜய் அவர்கள் உதவ வேண்டும், தனது படத்தில் அவரை நடிக்க வைத்திருக்க வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகிறார்களாம். இந்த வகையில்தான் இந்த சூழலில் சமீபத்தில் மதுரையில் நடந்த தவக மாநாட்டில் கூட பேசிய நடிகர் விஜய் அவர்கள், மதுரை என்றாலே எனக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் தான் பெயர் தான் நினைவுக்கு வருகிறது என்றும் அவர் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். அவருடன் நான் நிறைய பழகி இருக்கிறேன் என்றும் பேசியிருந்தாராம். இது குறித்து கருத்து தெரிவித்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர் எங்க வீட்டு பையன்தான், அதனால்தான் கேப்டனை அவர் அண்ணன் என்று சொல்வதற்கு எங்களுக்கு பெருமையாக இருப்பதும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். ஆனால் இப்போதும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விஜயகாந்த் உடல்நலமின்றி இருந்தபோது கூட விஜய் அவர்கள் தனது அண்ணனை பார்க்க வந்தாரா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தாராம். இதை சுட்டிக்காட்டிய செய்தியாளர் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், சீமான் சொல்வது 100க்கு 100 உண்மைதான். கேப்டனின் பெயரையும் புகைப்படத்தையும் அரசியலுக்காக மட்டுமே விஜய் அவர்கள் பயன்படுத்தினால் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் கூறியிருந்தாராம். கேப்டன் விஜயகாந்த் அரசியல் ரீதியாகவும் தமிழக வெற்றிக் கழகம் அணுகும் பட்சத்தில் அது தவறு என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். முதலில் தம்பி என்று விஜய் சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போது அரசியல் ஆகாதற்காக கேப்டன் பெயரை புகைப்படத்தையும் விஜய் அவர்கள் கட்சி பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டுமின்றி தளபதி ரசிகர்களை அப்செட் செய்யும் வகையில் தான் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் தான் முதல் மாநாட்டில் எம்ஜிஆரை அண்ணா, விஜயகாந்த் பெயரை உச்சரிக்காத விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் மட்டும் ஏன் அவர்களை பற்றி பேசியது என்ற கேள்விக்குறியாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தங்களுடன் கூட்டணி அமைக்குமா என்ற நிலைப்பாட்டில் பேச்சுவார்த்தையும் போய்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.